Hi friends, welcome to GD Last Days. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 years LLBக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் மெரிட் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டூடண்ட்க்கு நிறைய பேருக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது வரல. அதே போல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டூடண்ட்க்குமே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது வரல. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வராததுக்கு காரணம் என்ன? அலாட்மெண்ட் ஆர்டர் வராதவங்களுக்கு என்ன பண்ணலாம்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து நேற்று ஈவினிங் வீடியோ போட்டிருந்தேன். வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் மெரிட் லிஸ்ட்டில் தான் இருக்கேன் மேம், ஆனால் வந்துட்டு எனக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரல, என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டால் இன்வாலிட்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேயும் இல்லை ஜாயின் பண்ணாங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்ட பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதை கரெக்டாக அப்லோட் பண்ணதை இல்லை வந்துட்டு அது வந்து கிளியராக இல்லாமல் அப்படி எதனா வந்து இருந்ததுன்னா ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் இன்னும் அனுப்பலைன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அனுப்பின டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்கேஸ் அது வந்து கிளியராக இல்லை, உங்களுக்கு வந்து மெசேஜோ மெயிலோ இல்லை வந்து ஃபோன் காலோ ஏதாச்சும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க, உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து கிளியராக இல்லை, நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து ஸ்கேன் பண்ணி கிளியராக அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அதில் மிஸ்டேக்ஸ் இருந்ததால் திருப்பியும் வேற ஒரு மெயில் ஐடி கொடுத்து அந்த மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, மெயில் மூலியமாகவும் ஃபோன் மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எதனா வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கால் வந்திருக்கான்னு பாருங்கள். உங்களுடைய மெயில் எந்த மெயில் ஐடி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு ஏதாவது ஜங்க் மெயிலையோ ஸ்பேம்லையோ ஏதாச்சும் உங்களுக்கு மெயில் வந்திருக்கு, தெரியாதனமாக வந்து நீங்கள் டெலிட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். யாருக்குன்னா நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருந்தும் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரல, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தும் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸு யூனிவர்சிட்டி சைடில் கேட்டிருந்த போது அவங்க அதை தான் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ ப்ரொடியூஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது, இன்கேஸ் வந்து நல்லா கிளியராக தெரியலன்ற பட்சத்தில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது இஷ்யூ பண்ணாமல் இருக்கிறதாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு நியர்பையில் தான் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, நீங்கள் சென்னை நியர் தான் இருக்கீங்க, சென்னை இல்லை என்னால் சென்னைக்கு போயிட்டு நான் கேட்டு வர முடியுன்ற ஒரு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், டைரெக்டாக வந்து யூனிவர்சிட்டிக்கு இன்னைக்கு போயிடுங்க. யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே சொல்லி, எனக்கு நான் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், எனக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரல, என்ன பண்ணணும், என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அது மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அவங்க உங்களுக்கு கன்வே பண்ணாங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுடைய மார்க்ஸ் வந்து கிளியராக தெரியல, எனக்கு அதெல்லாம் திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்கன்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்க்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 or 2 டேஸ்லேயோ அல்ல 10 டேஸ்க்குள்ளேயோ அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது வந்துடும் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் டைரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், ஒரு வழி. ரெண்டாவது வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். மெயில் மூலயமா வந்துட்டு பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து உங்களுக்கு இமிடியேட் ரெமிடின்றது மெயில் மூலயமா கிடைக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸின்னு வருது, யூனிவர்சிட்டிக்கு வந்து காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நானும் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன், பிஸின்னு தான் வரும். ஆனால் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ரிங் போகும். ஸோ அதை நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், யூனிவர்சிட்டி சைடில் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குறதால அந்த லேண்ட்லைன் ஆனது மொபைல் ஆனது பிஸின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய சீட்டு நம்ம தான் வந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். கண்டினியூஸாக கால் பண்ணி அவங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன மிஸ்டேக், நான் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், இன்னும் எனக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரல, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேளுங்க. அதுக்கான சொல்யூஷன் அவங்க
சொல்கிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் கேட்டு நடந்துக்குங்க. இந்த 3 வழியில் நீங்கள் நடந்துக்கலாம். ஒன்று வந்து டைரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் இன்னைக்கு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. இல்லை கால் பண்ணி அவங்க பிக் பண்ணவே இல்லை, கால் போகவே இல்லை என்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மெயிலில் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ அனுப்பின டாக்குமெண்ட்ஸில் ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனோ ஏதோ ஒன்று ஆயிருக்குன்ற மாதிரி தான் எனக்கு வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து தெரிவிச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு, காலேஜில் போய் அட்மிஷன் போடும்போது ஒரு சில காலேஜஸில் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணலை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து அக்செப்ட் பண்ணல மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து கேதர் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் காலேஜில் எப்படிலாம் ரிக்வெஸ்ட் பண்ண முடியுமோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகேங்களா? ஒரு சில ஸ்டூடெண்ட்டு மட்டும் சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், நான் அட்மிஷன் போட போகும்போது ப்ரொவிஷனல் என்கிட்ட இல்லை, நாங்கள் வந்து கேட்கும்போது ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்கலாமான்னு கேட்கும்போது இல்லை, நீங்கள் ப்ரொவிஷனல் ஒரிஜினல் தான் சப்மிட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். ஸோ ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொரு மாதிரியா என்னன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆனால் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நம்ம கேட்கும்போது உங்ககிட்ட ஒரிஜினல் இல்லைன்னா நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் லெட்டர் சப்மிட் பண்ணலான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இல்லாமல் உங்களுக்கு காலேஜ் வந்து சீட்டு கொடுக்க மாட்டேன்ற ஒரு கட்டாயம் இருக்குதுன்ற பட்சத்தில் இன்னும் நீங்கள் எந்த காலேஜில் வந்து யூஜி படிச்சிங்களோ அந்த காலேஜில் ப்ரெஷர் போட்டு, அந்த யூனிவர்சிட்டியில் ப்ரெஷர் போட்டு முடிஞ்ச அளவுக்கு டேட் கேட்டுட்டு வாங்க அந்த காலேஜில். அதாவது எந்த காலேஜ் உங்களுக்கு லா காலேஜில் அலாட் ஆயிருக்கோ இந்த டேட்டுக்குள்ளே நான் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து நீங்கள் யூஜியில் எங்கே படிச்சிங்களோ அந்த காலேஜில் போயிட்டு யூனிவர்சிட்டியில் போயிட்டோ கேதர் பண்ண முடிஞ்சதுன்னா கேதர் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகி மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரலன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி.